வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல புடலங்காய் ஃப்ரை பண்ண போறோம். இது காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார், பருப்பு, தயிர் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 300 கிராம் புடலங்காயை மேல உள்ள வெள்ளை பகுதியை லைட்டா சீவிட்டு உள்ள விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 3 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டா ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச புடலங்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு இந்த புடலங்காயை வதக்கி விட்டுக்கங்க. காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. மூடி வச்சிடலாம். இந்த காய் எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால தான் இதுக்கு நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட் அதிகமா சேர்த்திருக்கோம். இப்போ புடலங்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டா ப்ரெஸ் ஆகணும், மசியக்கூடாது. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதுல காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த புடலங்காய் நல்லா வெந்து வரட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்து புடலங்காய் கரெக்டா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசியில சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. அதனுடைய பச்சை வாசனையும் போயிருச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அருமையான சுவையில ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த டிஃபரெண்டான புடலங்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.